ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களும் அவர்களது குடும்ப ஓய்வூதியதாரர்களும் எதிர்கொள்ளும் பணப்பலன் தொடர்பான சிக்கல்களை காஃபி வித் கண்ட்ரோலர் நிகழ்ச்சி மூலம் கனிவுடன் தீர்த்து வைத்து வருகிறார் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன். பாதுகாப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெறுபவர்கள் பல காரணங்களால் ஓய்வூதியம் கிடைக்காமல் தவிப்போர், குடும்ப ஓய்வூதியம் கிடைக்காமல் சிரமப்படுவோருக்காக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கிறார். திருச்சி, மதுரை, சேலம், கோவை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்தவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட்டார் ஜெயசீலன். நாங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பெர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் போயிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு அவங்களுடைய குறைகள்லாம் கேட்போம் அப்படின்னு தான் நான் யோசித்தது. வாரத்தில் ஒரு முறை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு ஐடியா தோணுச்சு. சரி, நம்ம வாரந்தோறும் திங்கட்கிழமை இது மாதிரி ஒரு காஃபி வித் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அமைச்சு வித் டிஃபென்ஸ் பென்ஷனர் எல்லா பென்ஷனை கூப்பிட்டு கலந்துரையாடி அவங்கள்ட்ட பேசினா அவங்களுடைய குறைகள் என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதால அந்த காஃபி வித் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். கடலூரை சேர்ந்த வெண்ணிலா தனது கணவர் மறைந்து ஓராண்டு முடிந்த நிலையில் பண பலன்களை பெற முடியாமல் இருந்ததாகவும் இந்த நிகழ்ச்சி மூலம் 15 நாட்களில் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறினார். சந்தோஷமாக இருக்கிறார். சந்தோஷம் சார். வந்தவங்களை அழுதவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புறது சார் மட்டும்தான். என்னை பொறுத்தால ஆர்மியில் நானும் எந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த சார் மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. 20 ஆண்டுகளாக பாதுகாப்பு துறையில் பணியாற்றி மனநலம் பாதிக்கப்பட்டதால் கடந்த 2005ஆம் ஆண்டு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவருக்கு இந்த காஃபி வித் கண்ட்ரோலர் நிகழ்ச்சி மூலம் தீர்வு ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார் அவரது மனைவி அனிதா ஜாஸ்மின். எங்கள் வீட்டுக்கார பேர் சூசை மாணிக்கம். அவர் 20 வருஷமாக ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2005 ரிட்டையர் ஆகி வந்தார். பென்ஷன் ஒரு 2 வருஷம் கழித்து ட்ரெஸ்ஸரிக்கு வந்துச்சுங்க சார். பணமும் அங்கே தப்பாக இருந்ததுனால வாங்க முடியல. நமக்கு இனிமேல் சுமையெல்லாம் போயிடும், ஒரு மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி. இப்போ எனக்கு அழுக கூட வரல. எனக்கு அப்படியே எனக்கு எல்லாமே நல்லா நடக்கும், அவர் இருக்கார், எனக்கு செஞ்சுட்டு வர அந்த சார் இருக்காருன்னு ஒரு துணிச்சல் வந்துருச்சுங்க சார். விமான படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 80 வயதான புருஷோத்தம்மன் பணப்பலன்கள் கணக்கு கட்டுப்பாட்டாளரின் நேரடி விசாரணையால் தீர்வு கிடைத்திருப்பதாக மன நெகிழ்வுடன் குறிப்பிட்டார். பிபிஓ எல்லாரையும் அழைச்சி இந்த காஃபி வித் கண்ட்ரோலர், இப்போ டிஃபென்ஸ் கண்ட்ரோலராக இருக்கவர், எல்லார்கிட்டையும் நேரடியாக எளிமையாக பேசுகிறார். பயமுறுத்தாமல் எளிமையாக பேசி குறைகளை காது கொடுத்து கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத விளக்கமாக சொல்கிறாரு. அவருடைய அந்த பர்சனல் அப்ரோச்சு, அந்த பர்சனல் இன்ட்ராக்ஷன் எல்லாமே அருமையாக இருக்குது. ரொம்ப நிறைவாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது மனசு. அந்நியர்களிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க அல்லும் பகலும் அயராது உழைத்து ஓய்வு பெறும் இராணுவத்தினரையும் அவர்களது குடும்பத்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்பதால் அதை மன நிறைவுடன் நிறைவேற்றி தருவதாக குறிப்பிடுகிறார் பாதுகாப்பு துறையின் கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன். இன்னைக்கு பென்ஷனர்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு ஆசை கண்ட்ரோலராக எனக்கு ஹாப்பினஸாக இருக்குது. அவங்களுடைய மகிழ்ச்சி என்னால் ஆனது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கண்ட்ரோலர் இருக்காரு, நம்ம போய் சொல்கிறோம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், செஞ்சுருவாங்கங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வீரர்களுக்கெல்லாம் ஒரு பணியை செய்வது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன், மிகப்பெரிய கடமையாகவும் நினைக்கிறேன். எல்லையில் பட்ட துன்பங்களோடு ஓய்வு பெற்ற பிறகும் சந்தித்த சவால்கள், இது போன்ற இலகிய மனம் படைத்த அதிகாரிகளின் நல்லெண்ண முயற்சியால் வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்வதாக கூறுகிறார்கள் நமது ஜவான்கள். ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வஜ்ரவேலுவுடன் செய்தியாளர் வெற்றி.